ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுரேந்தரன் சின். நான் தான் சுரேந்தர். இந்த வீடியோவில் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு எப்படி நான் ஃப்ளைட்டில் வரேன்ற ஒரு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஒரு ஏர்க்ராஃப்டில் மேலே பறக்கணும் அப்படின்றது. அட் லாஸ்ட் அது இப்போது நிறைவேறிடுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இட் வாஸ் மை வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஒரு வேலையாக ஹைதராபாத் போயிருந்தேன். சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகும்போதே ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கோயம்பேடு போயிட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சி தான் ஹைதராபாத் போயிட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் ஒரு ஆஃப்டர் 4 or 5 தான் லன்ச்சுன்றதே சாப்பிட்டேன். ஏர்போர்ட் கிளம்பலான்னு கிளம்பிட்டேன். நான் இருந்த இடத்துல இருந்து ஏர்போர்ட் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருந்துச்சு. நான் இருந்த அன்றைக்கி தான் விநாயகர் சதுர்த்தியோட கடைசி நாள் போல் அந்த சிலையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால் நிறைய இடத்துல பந்த். ஏர்போர்ட் போகலான்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், கேபே கிடைக்கல. ஸோ வேறு வழி இல்லை சொல்லிவிட்டு பஸ்லேயே போயிடலான்னு பார்த்தா மொத்தம் 3 பஸ்ஸு நான் மாறி போனேன். சத்தியமாக செம ஒஸ்ட்டு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து எங்கேருந்து போனாலும் ரொம்ப ஈஸியாக போயிடலாம். கனெக்டிவிட்டி அந்த மாதிரி இருக்குது. லோக்கல் ட்ரெயின் இருக்குது, மெட்ரோ இருக்குது, எம்டிசி பஸ் இருக்குது, ஈஸியாக போயிடலாம். பட் இங்கே ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒன்றும் ஓன் டிரான்ஸ்போர்ட் இல்லை, கேபு, வேறு எதுவுமே இல்லை. மெட்ரோ வந்து சிட்டிக்குள்ளே மட்டும் தான் நல்ல ஆக்சஸ் இருக்குது. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஏர்போர்ட் வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டொமஸ்டிக்கில் அவ்வளோவா ஃபார்மாலிட்டிஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இமிக்ரேஷன்றது இதில் இருக்காது. வெறும் செக்யூரிட்டி செக் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு அப்புறம் செக்யூரிட்டி செக், அவ்வளோதான். இது ஒரு சின்ன ட்ரிப்னால எனக்கு பெரிய லக்கேஜ் ஒன்றும் நான் கொண்டு வரல. ஒரு சின்ன பேக் பேக்கில் ஒரு 2 செட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் தான் கொண்டு வந்தேன். செக்இன் லக்கேஜும் கிடையாது. அதனால் டைரெக்டாக போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு அப்படியே செக்யூரிட்டி செக் போயிட்டேன். என்கிட்ட இருக்க எலக்ட்ரானிக்ஸ் லைக் மொபைல் ஃபோன், சார்ஜர், அப்புறம் என்னோட ஹெட்ஃபோன், அப்புறம் உங்களோட வாலெட், உங்களோட பெல்ட், முக்கியமாக உங்கள் பெல்ட்டை ரிமூவ் பண்ணி ட்ரேயில் வச்சிடணும். உங்கள்கிட்ட வேறு என்ன டாய்லெட்ரிஸ், மெடிசன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அதையும் செப்பரேட் ட்ரேஸில் வச்சு ஸ்கேனிங்க்கு அனுப்பிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் செக்யூரிட்டி செக் முடிச்சிடலாம். செப்பரேட்டாக வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைனா பேக் ஓப்பன் பண்ண சொல்லி உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்க்க சொல்லி டைம் தான் வேஸ்ட். நம்மகிட்ட எதுவும் இருக்காது, பட் டைம் வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக நம்ம எல்லாமே எடுத்து வெளியே ஓப்பனாக வச்சுட்டா ஃபாஸ்ட்டாக செக்யூரிட்டி செக் முடிச்சிடலாம். நம்ம பேக்கை ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஆன் ஈதர் சைட் நம்மளையும் செக் பண்ணுவாங்க. அந்த மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு நம்ம மேலே அந்த செக்கிங்லாம் நடக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வி ஆர் குட் டு கோ. அடுத்து லான்ச் ஆக்சஸ் இருந்தால் லான்ச் ஆக்சஸ் போகலாம், இல்லை வெளியிலே போய் கூட உட்காந்துக்கலாம். வெளியில் சொல்லலை, அங்கே சேர்ஸ்லாம் நிறைய இருக்கும். அங்கே உட்காந்துட்டு போர்டிங்காக வெயிட் பண்ணலாம். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு 8:15 என்னமோ நான் உள்ளே வந்துட்டேன். அங்கே வந்து சேரில் உட்காந்துட்டு இருந்தேன். அது வரைக்கும் சும்மா தான் இருந்தேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 hour இருந்துச்சு என்னோடய போர்டிங்க்கு. மீன்வாயில் இன்னொரு ஏர்க்ராஃப்ட் வந்து போர்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டெல்லி ஃப்ளைட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஏர்க்ராஃப்ட் போர்டிங் பண்ணி முடிஞ்சு புஷ்பேக் பண்ணி அது டாக்ஸி பண்ணுற வரைக்குமே நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே டைம் பாஸ் ஆச்சு. அந்த ஏர்க்ராஃப்ட் கிளம்புனதுக்கப்புறம் சரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய போர்டிங்க்கு வந்து கால் வந்துச்சு. ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க என்ன. 9:45க்கெலாம் நான் உள்ளே போய் உக்காந்துட்டேன். ஒரு ஜோனாக கால் பண்ணுவாங்க. பேசஞ்சரை வந்து ஃப்ரண்ட்டு, மிடில், பேக்குன்னு ஜோன்ஸ் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு ஜோனாக வந்து கால் வரும். நம்ம அப்போ வந்து உள்ளே போயிட்டு கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம சீட் நம்பரை பார்த்து உக்காந்துக்கலாம். நான் இப்போ ஃப்ளை பண்ண போகிற ஏர்க்ராஃப்ட் வந்து ஏர்பஸோட A320 அந்த மாடலில் தான் நான் இன்றைக்கி ஃப்ளை பண்ண போகிறேன். உள்ளே போகும்போது அந்த வலது காலெலாம் எடுத்து வச்சு தான் உள்ளே போனேன். செம்ம ஃபீல் ஆனால் ஏர்க்ராஃப்டெல்லாம் அப்படியே சைடில் தொட்டு பார்த்தேன். ஒரு வழியாக ரொம்ப நாள் ஆசை ஏர்க்ராஃப்டுக்குள்ளே வந்துட்டேன். உள்ளே போயிட்டு பார்த்தா எனக்கு விண்டோ சீட்டு இல்லை, மிடில் சீட்டு தான். சரி, நான் அந்த விண்டோ சீட்டில் இருந்தவரை கேட்டேன், எனக்கு விண்டோ சீட் தரீங்களா அப்படின்னு. அவரும் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து கூச்சப்படாமல் கேட்டுறணும். பிகாஸ் இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் தான் கிடைக்கும். 2வது வாட்டி கூட நம்ம விண்டோ சீட் புக் பண்ணலாம். பட் இதை மிஸ் பண்ணிட்டா என்னால் அந்த ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபீல் வந்து எனக்கு கிடைக்காமலே போய்டும் சொல்லி கேட்டு
விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஏரோஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. எப்படி சீட் பெல்ட் பக்கிள் பண்ணணும், எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ணணும், எப்படி ஆக்சிஜன் மாஸ்க் யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. நானும் எப்போ தான் ஏர்க்ராஃப்டை மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக போர்டிங் முடிஞ்சு டோரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே புஷ்பேக் பண்ணிட்டாங்க. புஷ்பேக் பண்ணி பின்னாடி ஒரு இடத்துல நிறுத்தினதுக்கப்புறம் ஏர்க்ராஃப்ட் வந்து டாக்ஸி பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொறுமையாக மூவ் பண்ணாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸி பண்ணிவிட்டு ரன்வே கிட்ட போய் வெயிட் பண்ணோம். ஏன்னா இன்னொரு ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்டிங் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கேப்டன் ஃபுல் த்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி ஏர்க்ராஃப்டை மூவ் பண்ணிட்டாரு. அந்த ஒரு புல் கிடச்சிது, அப்படியே சீட்டோடு ஓட்டிக்கிட்டேன் நான். அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே அது இதுக்கப்புறம் நான் எத்தனை வாட்டி நான் ஃப்ளை பண்ணாலும் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அது வேறு லெவலு. நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இந்த ரன்வேக்கு வெளியே நின்று எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த மாதிரி நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பட் அந்த ஒரு புல் வந்து எப்படி இருக்கும்ன்றது உள்ளே உட்காந்து பார்த்தா தான் you can feel that. And finally சுரேந்தர் சீன். எஸ், நான் பார்த்துட்டேன். சுரேந்தர் அன்சீன் இல்லை, சீன் தான் இனிமேல். ஏன்னா எவ்வளோ நாள் நான் இந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்டில் பறக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை எனக்கு. வாழ்கிற பூமியை மேலே இருந்து பார்க்குறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அட்லாஸ்ட் அது நடந்துச்சு. ஒரு மாதிரி எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் எனக்கு. இது ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஃபைனலி இட் ஹேப்பன்ட். அப்புறம் ஏர்க்ராஃப்ட் உள்ளே 2-3 செல்ஃபீஸ்லாம் எடுத்து, ஆனால் டைம் போனதே தெரியல. அதுக்குள்ளே வந்து சென்னை வந்துட்டேன். வெளியில் எட்டி பார்த்தாலும் ஒன்றும் தெரியல. ஃபுல்லாக நைட் ஸ்கை, க்ளவுட்ஸும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஒரு வழியாக சென்னை ரீச் ஆகிட்டேன். அது எப்படி தெரியும்னா, வெளியே எட்டி பார்த்தா மெரினா பீச் தெரிஞ்சுது. சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவில் மெரினா பீச். ஃபஸ்ட் டைம் அதான். இதில் எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். எல்லாமே வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். இப்போ அதை நான் நேரில் பார்க்கும்போது வேறு லெவல். இதெல்லாம் கண்டிப்பாக திருப்பி இன்னொரு வாட்டி ஏர்க்ராஃப்டில் போவேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அதிகமான டியூரேஷன், அதிகமான ஃப்ளைட் டைம் இருக்கும். லைக் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக கூட இருக்கலாம். அப்போ வந்து சென்னையில் மழை பெஞ்சிருக்கு போல். ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் லேண்டிங்க்கு ரெடி. ஸோ எல்லாம் சீட் பெல்ட்லாம் போட்டாச்சு. லேண்டிங் சீரியஸாக எனக்கு அந்த லேண்ட் ஆன ஃபீலே தெரியல. அவ்வளோ சூப்பராக கேப்டன் வந்து லேண்ட் பண்ணியிருக்காரு. லேண்ட் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வெளியே இறங்கணும். அப்போ தான் வந்து ஸ்டார்ஸ் வழியாக இறங்க வச்சாங்க. ஏன்னா வந்து டெர்மினல்லேருந்து ரொம்ப தூரத்தில் வந்து ஏர்க்ராஃப்ட் பார்க் பண்ணியிருந்துச்சு. ஒரு பஸ்ஸில் தான் வந்து கூட்டிகிட்டு போய் டெர்மினலில் விட்டாங்க. அப்போ தான் இறங்கும் போது தான் அந்த ஏர்க்ராஃப்டோட சைஸையே நான் பார்த்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்க்க முடியல. அப்படியே ஜெட் பிரிட்ஜ் வழியாக தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ ஸ்டார்ஸ் வழியாக இறங்கும் போது தான் ஏர்க்ராஃப்டோட அந்த ஃபுல் வியூ கிடச்சிது எனக்கு. ஆனால் மழைனால உடனே பஸ் உள்ளே ஏறிட்டேன். இது மற்றவங்களுக்கு ஒரு நார்மலான வீடியோவாக கூட இருக்கலாம். பட் எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். அதை பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இது. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நான் ஃப்ளை பண்ணுவேன். இது ஒரு நல்லா கூட ஃப்ளை பண்ணலாம். பட் எப்போன்னு தான் தெரியல. மேபி அது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இது டொமஸ்டிக் ஃப்ளைட்டுன்றதுனால பெருசாக செக்கிங் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே வெளியே வந்துடலாம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர்.